பெஞ்சல் புயல் மாமல்லபுரம் காரைக்கால் இடையே கரையை கடக்க உள்ளது. புயல் கரையை கடக்கும் போது அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. புயல் எதிரொலியாக புதுச்சேரியில் கடல் வழக்கத்தை விட சீற்றமாக காணப்படுவதால் கடல் நீர் மீனவ கிராமங்களுக்குள் உட்புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மீனவர்கள் 5வது நாளாக மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. மேலும் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுச்சேரி துறைமுகத்தில் 7ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதேபோன்று வங்கக்கடலில் உருவான பெங்கல் புயல் காரணமாக கடலூர் துறைமுகத்தில் 7ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வலுவிழந்து கரையை கடக்கும் என ஏற்கனவே கூறப்பட்டிருந்த நிலையில் புயலாகவே கரையை கடக்கும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதனையடுத்து வங்கக்கடலில் உருவான பெங்கல் புயல் காரணமாக கடலூர் துறைமுகத்தில் 7ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் பெங்கல் புயல் உருவாகிய நிலையில் கடலூரில் 5வது நாளாக கடல் சீற்றமாக காணப்படுகிறது. புயல் சின்னம் எதிரொலியாக கடலூரில் கடல் சீற்றமாக காணப்படுவதால் தேவனாம்பட்டினம் சில்வர் பீச்சுக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. மேலும் பேரிகார்டுகள் அமைத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் போலீசாரின் எச்சரிக்கையை மீறி பொதுமக்கள் பொழுதுபோக்கிற்காகவும் புகைப்படம் எடுப்பதற்காகவும் கடற்கரையில் குவிந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. பெங்கல் புயல் காரணமாக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் அத்தியாவசியமான பொருட்களை பொதுமக்கள் வாங்கி சென்று வருகின்றனர். அந்த வகையில் கடலூர் திருப்பாதிரி புலியூரில் உள்ள காய்கறி கடையில் வழக்கத்தை காட்டிலும் அதிக அளவு மக்கள் கூட்டம் காணப்பட்டது. மேலும் புயல் மற்றும் கனமழை எச்சரிக்கையால் முன்னெச்சரிக்கையாக காய்கறிகளை வாங்கி சென்றனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள பெங்கல் புயல் புதுச்சேரி அருகே கரையை கடக்க உள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி கடற்கரை சாலையில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது அவருடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் குலோத்துங்கன் உட்பட அதிகாரிகள் உடனிருந்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் புயலை எதிர்கொள்ள அனைத்து நடவடிக்கைகளும் தயார் நிலையில் உள்ளதாக கூறினார். இதேபோன்று சபாநாயகர் செல்வம், நல்லவாடு உள்ளிட்ட பல்வேறு மீனவ கிராமங்களில் நேரில் சென்று ஆய்வு செய்ததோடு படகுகளை பாதுகாப்பாக அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். பெங்கல் புயல் காரணமாக சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் கனமழை கொட்டியது. அந்த வகையில் சென்னை அருகே உள்ள பூந்தமல்லியில் பெய்த மழையால் மேம்பாலத்தின் அடியில் மழைநீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். இதைத் தொடர்ந்து பூந்தமல்லி போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சந்திரமௌலி மற்றும் காவலர்கள் மழைநீர் தேங்குவதற்கு காரணமான அடைப்புகளை சரி செய்து தேங்கியிருந்த மழைநீரை அகற்றினர். இதனால் வாகன ஓட்டிகள் சற்று நிம்மதியடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட பேரிடர் மீட்பு கட்டுப்பாட்டு அறையை மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் ராகுல்நாத் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் ஆகியோர் பார்வையிட்டனர். இந்த ஆய்வின் போது மழையினால் பாதிக்கப்பட்ட மக்கள் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளித்த நிலையில் புகார் அளித்தவர்களை வாக்கி டாக்கி மூலம் தொடர்பு கொண்ட மாவட்ட ஆட்சியர் அவர்களின் புகாருக்கு அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டார்களா என்று கேட்டறிந்தார். பெங்கல் புயல் எதிரொலியாக மதுராந்தகம் சுற்றியுள்ள பகுதிகளில் காற்றுடன் மழை பெய்தது. இதன் காரணமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. மேலும் வழக்கத்திற்கு மாறாக தேசிய நெடுஞ்சாலையில் வாகன போக்குவரத்து என்பது வெகுவாக குறைந்தது. குறிப்பாக அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கம் குறைவாக காணப்பட்டது. மேலும் மழை காரணமாக வாகன ஓட்டிகள் வாகனத்தின் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி பயணித்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளையும் பேரிடர் கால அடிப்படையில் கண்காணிக்க அதிகாரிகள் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் தெரிவித்த நிலையில் கல்பாக்கம், புதுப்பட்டினம், சதுரங்கப்பட்டினம் உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் அதிகாரிகள் யாரும் வரவில்லை என மீனவ பஞ்சாயத்தர் குற்றம் சாட்டுகின்றனர். மாவட்ட ஆட்சியர் துறை ரீதியாக அதிகாரிகளை நியமித்திருந்தும் அதிகாரிகள் பேரிடர் காலங்களில் வந்து ஆய்வு செய்யாமல் இருப்பது வருத்தமளிப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். பெங்கல் புயல் மாமல்லபுரம் காரைக்கால் இடையே கரையை கடக்க உள்ள நிலையில் வேலூர் மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது. மேலும் 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திற்கு தரைக்காற்று வீசி வருகிறது. இந்த நிலையில் மாவட்டத்தின் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி பாதித்தால் அங்குள்ள பொதுமக்களுக்கு தேவையான முகாம்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் பொதுமக்கள் புயல் கரையை கடக்கும் வரை தேவையின்றி வெளியே வர வேண்டாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் மழையால் பாதிக்கப்படும் மக்கள் வேலூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை கட்டுப்பாட்டு அறைக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு புகார் மற்றும் உதவி வேண்டலாம் என்று கூறியுள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.